ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம். ஒரு அழகான காட்டுல ஒரு காலை பொழுதுல காடு முழுக்க பறவைகள் குரலும் காற்றின் இசையும் ஒலித்து கொண்டிருந்த நேரத்துல சூரியன் தனது பொன் ஒளியால் மரங்களை முத்தமிட, குரங்குகள் ஊஞ்சலாட, மான்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அந்த அழகான காட்டுல ஒரு சிறிய அழகான சிங்கக்குட்டி வாழ்ந்து வந்தா. அவன் பெயர் லியோ. அவன் எப்பொழுதும் புதிய விஷயத்த பத்தி தெரிஞ்சிக்க யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா ரொம்ப தைரியமானவ. அவனது அம்மா அவனை எச்சரித்தாள். தூரம் போகாதே, காட்டில் ஆபத்து இருக்கும் என்றாள். ஆனால் லியோவின் சிறு பிள்ளைத்தனம் அவளது வார்த்தையை மீறி புதுமையை தேடி ஆழமான காட்டுக்குள் சென்றான். அவன் சென்ற இடம் ஒரு புதுமையான உலகம் போல இருந்தது. நீண்ட மரங்கள், தூரத்தில் ஓடும் நதி மற்றும் பறவைகளின் இனிமையான இசை. அங்கே அவன் ஒரு அழகான யானைக்குட்டி டிகோவை கண்டான். டிகோ நதியை கடக்க முடியாமல் நழுவிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த லியோ உடனே ஓடி வந்தான். ஒரு மரக்கட்டையை தள்ளி பாலம் போட்டு அவனுக்கு உதவினான். டிகோ மகிழ்ச்சியுடன் லியோவிடம் சொன்னான், "நீ என் நண்பன்" என்று. அதன் பிறகு அவன் லியோவுக்கு மற்ற நண்பர்களை அறிமுகப்படுத்தினான். மீரா என்ற குரங்கு, சி என்ற வரி குதிரை மற்றும் சாரா என்ற வண்ணமயமான கிளி. அவர்கள் அனைவரும் சேர்ந்து விளையாடி காடு முழுவதும் சிரிப்பு ஒலியால் நிறைந்தது. ஆனால் அடுத்த நிமிடத்தில் வானம் கருங்கடிகாரம் போல் மாறியது. மின்னல் அடித்தது, காற்று கடுமையாக வீசியது மற்றும் காட்டில் தீ பரவத் தொடங்கியது. புகை எழுந்தது, விலங்குகள் பயந்து ஓடின. அந்த நேரத்தில் லியோவின் நண்பர்கள் அனைவரும் தங்கள் தைரியத்தை வெளிப்படுத்தினர். டிகோ தன் தும்பிக்கையால் தண்ணீர் தெளித்து தீ அணைக்க முயன்றான். மீரா சிறிய விலங்குகளை மரத்தில் ஏற்றினாள். சி வழிகாட்டி விலங்குகளை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்தான். சாரா மேலே பறந்து எச்சரிக்கை ஒலி எழுப்பியது. லியோ ஒரு சிறிய முயல் குடும்பம் தீக்குள் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டான். தைரியமாக தீயை தாண்டி ஓடி முயல்களை தன் வாயில் மெதுவாக பிடித்து பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தான். மரங்கள் விழ, புகை நிறைந்த அந்த சூழலில் லியோவின் தைரியம் காடே கண்டு வியந்தது. சில நிமிடங்களில் மழை பெய்யத் தொடங்கியது. மழைத்துளிகள் தீயை அணைத்தன. காடு மீண்டும் உயிர் பெற்றது. விலங்குகள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டு மகிழ்ந்தனர். லியோவின் அம்மா அவனைக் கண்டு பெருமையுடன் அணைத்தாள். "நீ இன்று இந்த காட்டை காப்பாற்றினாய். ஆனால் அதைவிட முக்கியமானது, நீ உன் இதயத்தில் உண்மையான நட்பை கற்றுக்கொண்டாய்" என்றாள். லியோ சிரித்தான். அவன் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து, "நாம் இந்த காட்டை பாதுகாப்போம்" என்று உறுதியெடுத்தனர். சூரியன் மறைய வானம் பொன்னிறத்தில் பிரகாசித்தது. பறவைகள் வீடு திரும்பின. காடு அமைதியாக மாறியது. அந்த நாளின் நினைவில் லியோவுக்கும் அவனது நண்பர்களுக்கும் ஒரு உண்மையான பாடம் கிடைத்தது. உண்மையான நண்பர்கள் தங்களை மட்டுமல்ல, மற்றவர்களையும் காப்பாற்றுவார்கள். சரி சுட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.